சாமானியன் சொல்லும் சபைக்குள் வருகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை உங்களுக்காக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில். இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து தொடங்கி இந்த நொடி வரை நடந்தேறிய முக்கியமான நிகழ்வுகள் பற்றி நாம் ஒவ்வொரு வாரமும் அலசிக் கொண்டு இருக்கிறோம். உங்களில் ஒருவர்களாக 3 பேராக ஒவ்வொரு வாரமும் வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் நம்முடைய அரங்கத்தில் அபர்ணா அவர்கள் உயர்கல்வி ஆலோசகர் அவர் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராஜாராம் கல்லூரி மாணவர் அவரும் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கண்ணா ஆகிய 3 பேரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 3 பேருக்கு வணக்கம். நான் முதல்ல அபர்ணா மேடம் கிட்ட கேட்க விரும்புறேன். நிறைய செய்திகள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல முக்கியமான இந்த வாரத்துல செய்தி அப்படின்னா, இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பாஜகவிற்கு எதிராக அணி திரண்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தியாக வந்தது, ஒரு கூட்டங்களாக நடந்தது. ஆனால் இன்னைக்கு கொல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பொதுமக்கள் கொல்கத்தாவில் கூடினார்கள். தமிழகத்திலிருந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட கலந்து கொண்டார். மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார். அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எதிர்கட்சிகள், அதாவது பாஜகவிற்கு எதிராக ஒன்று கூடிய எதிர்கட்சிகள், இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பிஜேபி அண்ட் மோடியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட மிகப்பெரிய கூட்டங்கள். இப்ப இது காலத்தின் கட்டாயமா இருக்கு. இப்ப மிகவும் தேவையா இருக்கு. இதையே தான் நம்ம இங்கேயும் கருஞ்சட்டை பேரணி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திருச்சியில பிஜேபி எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பேரணி திருச்சியையே கருப்பு மயமாக ஆக்கப்பட்ட மிகப்பெரிய பேரணி நடந்தது. அதுவும் பிஜேபிக்கு இது காலத்தின் கட்டாயம், இது நடக்க வேண்டிய விஷயம் தான். இது நிச்சயமா இல்ல, காலத்தின் கட்டாயம்ன்ற ஒரு வார்த்தையில சொல்றதை விட ஏன் காலத்தின் கட்டாயமா ஆகிருக்குங்கிற கேள்வி முக்கியமானதா இருக்கு இல்லையா? ஏன்னா பிஜேபி மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த மத சார்பான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து, நீங்கள் என்ன உணவை உண்ண வேண்டும்ங்கிறது முதற்கொண்டு பிஜேபி எல்லா மதத்திலையும் தலையிட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ரஃபேல் விவகாரம் இருக்கிறது. அப்படி நீங்கள் பாஜக ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன குற்றச்சாட்டை முன்வைப்பீங்க? ஜனநாயக படுகொலை முதல்ல சொல்ல போகணும்னா ஜனநாயக படுகொலை. அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ எனக்கு ரொம்ப ஹீட்டடா நம்மளால யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த 10% இடஒதுக்கீடு, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து அவர்கள் நடத்த வேண்டிய விஷயங்களை பிஜேபி ரொம்ப அழுத்தமாக அதை நடத்தி அதை நகர்ந்து கொண்டு போகிறது. அவங்களுக்கு என்னன்னா இதை தாண்டி நெக்ஸ்ட் அடுத்த நகர்வில் அவங்க வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாததுனால இப்ப நம்ம இந்த வருட இந்த காலகட்டத்திற்குள்ள எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கணும் அப்படிங்கறதோட ஆதங்கம் இருக்கிறது நல்லா தெரியுது. சோ அதுல இருந்து அந்த ஆதங்கத்திலிருந்து நம்ம எப்படி பின்னாடி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயமா நீங்க பாக்குறீங்க. ராஜாராம், உங்களுடைய கருத்து, இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடிய இந்த பிரம்மாண்டமான பேரணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணுதான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்க பொதுமக்களுக்கான சட்டங்களோ கொள்கைகளோ அவங்க கிட்ட கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட். அதனால என்னவோ டிமானிஸ்ட்ரேஷன்ல இருந்து அடுத்தடுத்து எல்லாமே மக்களை பாதிக்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்கு. இப்ப 10% இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அவங்க சாமானிய மக்களா, சாமானியன் சொல்லும் சபைக்குள் வருகிறதுன்ற உண்மைதான். ஏன்னா சாமானியனுக்கு இங்க எதுவுமே கிடையாது, இங்க எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கும்போது, அதான் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கான சேவை செய்யணுன்ற எண்ணமே கிடையாது. ஃபுல்லா கார்பரேட் நோக்கத்தோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 10% இடஒதுக்கீடும் அப்படித்தான் இருக்கு. உடனே அமல்படுத்தணுன்றதெல்லாம் மக்களுக்கு இது பொதுமக்கள் பார்வைக்கு கண்டிப்பா கொண்டு போகணும். அதுவும் பட்டியலினத்தாருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயமா அந்த 10% இடஒதுக்கீடு என்பது நாம் தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம், விரிவாக கூட பேச வேண்டிய ஒரு விஷயம். பாஜகவிற்கு எதிராக நிறைய விஷயங்கள் அப்படிங்கும் போது நீங்க குறிப்பிட்ட அந்த பண மதிப்பு இழப்பு அப்படிங்கிறது தான். அதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு நாடு முழுக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை பேசுறாங்க. ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாஜக சொன்னாலும் கூட அந்த பண மதிப்பிழப்பு என்பதே ஒரு மிகப்பெரிய ஊழல் என்று இன்றைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையிலே பேரணி மேடையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த பண மதிப்பிழப்பினுடைய விவகாரத்தின் சார்பாக நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட விஷயங்களை பத்தி கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ எனக்கு ஐயா ப. சிதம்பரம் ஐயா எனக்கு கொஞ்சம் அவரோட
கருத்துக்கள் கொஞ்சம் எனக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும். சரி, நான் வந்து பேசிக்காக காமர்ஸ் படித்தேன், வணிகவியல் படித்ததுனால அவரை பற்றி கொஞ்சம், ஏன்னா அவர் உள்துறை மந்திரியாக இருந்திருக்காரு, நிதியமைச்சராக இருந்திருக்காரு, அதனால அவரோட கருத்து வந்து நான் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். ஏன்னா அவங்க ஆட்சியில், காங்கிரஸார் ஆட்சியில் வந்துட்டு செயல்படுத்தணும்னு நினச்சி, ஆனால் மக்களுக்கான பாதிப்பு வரும்ன்றப்ப அவங்க பண்ணலை. இதே ஐயா மோடி அவர்கள் தான் வந்து எதிர்த்தாரு, குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்த்தாரு. இப்போ ஏன் அவர் கொண்டு வந்தாருன்னு தெரியல. அப்போ இங்கே வந்து நான் வந்து மக்களை பற்றி யோசிக்க மாட்டேன், எனக்கு மக்கள் தேவையில்லை, எனக்கு யார் பண்றாங்களோ அவங்க தான் தேவை அப்படின்ற நோக்கத்துல தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா நீங்க சொல்றது ஜிஎஸ்டி பத்தி குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது நினைத்ததுதான். ஆனா அந்த வரி விகிதத்துல ஒரு மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்தது. 28% என்று தற்போதைய பாஜக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அதுல உச்சபட்சமே வந்து பாத்தீங்கன்னா 18க்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறது காங்கிரசுடைய ஒரு நிலைமையாக இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ரஞ்சித் கண்ணா சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த எதிர்கட்சிகளுடைய பேரணியை? இன்னைக்கு நடந்த கூட்டம் வந்து நிறைய செய்திகளை நாட்டு மக்களுக்கு சொல்லுது. ஒண்ணு, பிரதமர் மோடி மேலையும் அவரோட ஆட்சி மேலையும் எவ்வளவு கோபங்கள் இருக்கு மக்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்குங்கிறது அதுல பார்க்க முடியுது. முக்கியமா தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச இரண்டாவது உலக போர் மாதிரி ஒரு போர், அடுத்த வெற்றி இது இருக்கணும், சுதந்திர போர் மாதிரி இருக்கணும், அடுத்த வெற்றியா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது வரவேற்கத்தக்கது ஒண்ணு. என்னோட பிரதமர் யாருங்கிறத நம்ம அப்புறமேல முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் எதிராளியோ அவரோட ஆட்சியை இறக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பிரதமர் வந்து அவ்வளவு பெரிய அந்த கட்சி கூட்டம் இருக்கணும்னு நினைக்கிறேன்னாக்கா, எதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த ஒரு பிரதமர், ஓகேங்களா, தூத்துக்குடி 13 உயிருக்கு பண்ணதுக்கு வந்து பார்க்கல, விவசாயிகள் செத்ததை வந்து பார்க்கல, விவசாயிகள் போராடினதை பார்க்கல, எதுக்குமே போராடாத ஒரு பிரதமர் இங்கே வந்து திரையுலக சார்ந்தவங்களையோ அல்லது வந்து முக்கியமானவங்களையோ சந்திக்கிறதுக்கு மட்டும் நேரம் ஒதுக்கிறதுக்காகவும், எது தேவைக்கோ அதுக்கு போராடுறவங்களுக்கு எந்த செய்தியும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்காத ஒரு பிரதமர் நம்மளுக்கு வேணாங்கிற அளவுக்கு தான் ஒரு சாமானியனா எனக்கு இந்த நடந்த போராட்டத்தை நான் பார்க்குறேன். நிச்சயமா கஜா புயல் பாதிப்புனால ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்காத பிரதமர், அதனால தான் சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னதை நம்ம நினைவு கூற நிச்சயமா கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்துல பாஜகவினுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இன்றைக்கு எல்லா எதிர்கட்சிகளையும் ஓரணியில் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பல பேர் எதிர்த்தாலும் ஒரே ஒரு ஆளத்தான் நீங்க எதிர்க்கிறீங்க, அப்ப யார் வந்து பலசாலின்னு ஏற்கனவே ரஜினி சொன்னதை தான் திரும்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட கருத்து, அதாவது எதிராளி பலசாலியாங்கிறது முக்கியம் இல்ல, சரி அவர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காரா மக்களுக்கு. நான் என்னென்னலாம் சொன்னேன், 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல போடுவேன், நீங்க எங்க மக்கள் வந்து சுதந்திரமா இருப்பாங்க, சுபிச்சமா இருப்பாங்களா, என்னென்ன வார்த்தைலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? உறக்க உங்களால ஒரு மைக்ல நின்று பேச முடியுமா? உங்களால இங்கேயே தமிழ்நாட்டில் ஒரு மோடியோட பொதுக்கூட்டம் இருந்து அவர் என்னென்னலாம் சொன்னாருன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதை அவரெல்லாம் செஞ்சு முடிச்சாரான்னு கேட்டோம்னா கண்ணல. முக்கியமாக தொழிலதிபர் மட்டும் இல்லை, நீங்கள் கஜா புயல் சொன்னீங்க, விவசாயிகள்லேருந்து தொழிலதிபர் வரைக்கும் மோடியால் பிரச்சனையாக அது வந்து அவரோட ஆட்சினால் அவங்களோட வருமானம் உயர்ந்திருக்கா அல்லது தொழில் முன்னேறி இருக்கான்னு கேட்டால் உண்மையாகவே இல்லை. இவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாழ்க்கையை சொல்லணும்னாக்கா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் உலக உள்ள அத்தனை நாடுகளுக்கும் போகிறீங்க, அங்கே உள்ள பிரச்சனைலாம் தீர்க்கிறதுக்கு நிதி ஒதுக்குறீங்க, இங்கே கேட்ட கஜா புயலில் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட பணம் இல்லைன்னு சொல்லி அடுத்த வேளை கூட பண்ணியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன நிதி ஒதுக்குனீங்க, என்னத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறது தான் ஒரு சாமானியனா என்னோட குரலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது பார்க்கும்போதே தெரியுது எதிர்காலத்தில் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சரிவை கொடுக்குங்கிறது இந்த நடந்த பொதுக்கூட்டம். நிச்சயமா மத விவகாரம் மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதியையே பாஜக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க முன் வச்சிருக்கீங்க. அடுத்த ஒரு செய்தியா முக்கியமான விவாதிக்க கடமைப்பட்டிருக்கிறது இந்த கொடநாடு, இந்த கொலை கொள்ளை விவகாரம் தான். கடந்த வாரத்துல ஒரு 11ஆம் தேதி அப்படின்னு நான் நினைக்கிறேன், நினைவு சரியா இருக்கிற பட்சத்துல 11ஆம் தேதி வந்து பேட்டி கொடுத்தாங்க சயன், வாளையார் மனோஜ் அப்படிங்கிற 2 பேரு. மேத்யூ சாமுவேல் வந்து அதை வந்து வெளியிட்டாரு ஒரு ஆவண படமா. அதுல இருந்து மிக தடாலடியாக தமிழகத்தினுடைய காவல்துறை இயங்கியது, டெல்லிக்கு போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ நீதிமன்றம் வந்து கைது செய்ததற்கும் வழக்கு பதிவு செய்ததற்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி ஜாமீன்ல விட்டாங்க, திரும்ப ஆஜராகணும்னு சொல்லி திரும்பியும் ஜாமீன்ல விடப்பட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? ஒரு இயக்குனரா ஒரு ஸ்கிரீன் பிளே இவ்வளோ நல்லா பண்ண முடியாது, அது எடப்பாடியால மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது என்னோட நோக்கம். ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு சின்ன குழந்தை சாமானியனை விட்டுருங்க, ஒரு சக மாணவனை கூப்பிட்டு அந்த நடந்த விஷயத்தை பட்டியலிட்டு சொன்னா அவன் ஒரே வாரத்தில் சொல்லுவான் இது திட்டமிட்டு தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு குற்றச்சாட்டு வச்சாவனாவே அந்த அமைச்சர்கள்ட்டேருந்து வர பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எதிர்கட்சியோட தூண்டுதல் தான்.
இது வந்து இந்த கட்சியோட தூண்டுதல். இந்த ஒரு வார்த்தை தான் வருதே ஒழிய அவங்க அம்மா அம்மான்னு சொன்ன அவ்வளவு பெரிய ஒரு வீட்டுல இருந்து காணாம போன ஒரே ஒரு குண்டுமணினாச்சும் காணாம போயிருக்கட்டும், அந்த காணாம போனதை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கமோ அந்த உணர்வோ மந்திரிகளுக்கோ அந்த அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்களோ இல்லைங்கிறது தான் என்னோட வருத்தம். அவங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னாலே அது எதிர்கட்சின்னு கொண்டு போறாங்களே ஒழிய இப்ப அங்க நடந்த இப்ப கொலைக்கும் அந்த கொள்ளைக்கும் இன்னொன்னு வருந்தத்தக்க செய்தி, குற்றவாளிகள்லாம் விட்டுருங்க, குற்றவாளியோட மனைவியும் அந்த பொண்ணையும் அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா மனசு உருகும். இதெல்லாம் கொலை பண்ணி தான் அந்த பதவியும் அந்த ஆட்சியும் அந்த அதிகாரமும் இருக்கணுமாங்கிறது தான் ஒரு சாமானிய மனுஷனா. நிச்சயம், அதாவது ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்ம நேரடியா அவர் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதில் சம்பந்தப்பட்டவர் வந்து குற்றம் சொல்லியிருக்கிறார். அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருடைய அந்த கோரிக்கை என்னவாக இருக்கிறதுனா, நீங்க தார்மீக அடிப்படையில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிட்டு விசாரணையை எதிர்கொண்டு நீங்க நிரூபிங்க, அதற்கு பதிலாக குற்றம் சொன்னவர்களையே கைது செய்வது என்பது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ராஜாராம், நீங்க உங்களுடைய பார்வை என்ன அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும்? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவே வந்துட்டு கேஸ் ஒண்ணுமெல்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு இதுல சார் எடப்பாடி சார் வந்துட்டு அதை பெருசா ஒன்றும் நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கேஸு ஒண்ணுமெல்லாம் பண்ணவங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பெருசு கிடையாது. நீங்கள் என்னதான் வீடியோ ஆதாரம் வச்சுருந்தாலும் அந்த திட்டமிடுதலுக்கு அந்த திட்டமிடல் கொள்ளை நடந்ததுக்கு இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா இப்போ சமீப காலமாக ஜேர்னலிஸ்டெல்லாம் வந்துட்டு கொலை பண்ணுறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. மிரட்டல் அதிகமாக வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து ஃபேஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நார்த்லேருந்து ஃபேஸ் பண்ணுறது தான். இதே வந்துட்டு தமிழக மீடியாவில் வந்துட்டு அவ்வளோவா எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மக்கள் பிரச்சனை ஈவன் கஜா புயலை கூட வந்துட்டு பெருசாக வந்து எடுத்துகிட்டு போகல சோசியல் மீடியா. ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது, நிலைப்பாட்டோட தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு எடப்பாடியாருக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது அவருடைய பேசியிருக்கணும் கண்டிப்பாக, ஆனால் பேசாமல் இருக்கிறது தான் அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே சந்தேகத்தை தூண்டும். இன்னொன்று வந்துட்டு எப்பெல்லாம் வந்துட்டு அதிமுக ஆட்சி வருதோ அப்போதான் வந்துட்டு காவல்துறைக்கு சுதந்திர தினம். அதனால தான் என்னவோ தெரியல, அவங்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஆட்சிக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு 6th நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அதிமுக அரசுக்கு பண்ணுற அந்த காவல்துறை பண்ணுற உதவி வந்துட்டு வேற எந்த ஆட்சியும் பண்ணது கிடையாது. அதனால என்னன்னா நேரடியாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் வந்து அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காவல்துறையை வந்து தங்களுடைய உத்தரவுகளுக்கு ஏற்பங்கிறதா இப்ப கூட அதே குற்றச்சாட்டு தான். ஒரு முதலமைச்சர் என்பவர் நேரடியாக காவல்துறையை கையில் வைத்திருக்கிற போது இந்த காவல்துறை எப்படி சரியான விசாரணை நடத்தும், அப்ப அதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வந்து வேண்டும், இல்ல சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறதுங்கிறது யதார்த்தமா நம்ம பாக்குறோம். மேடம், உங்களுடைய கருத்து அபர்ணா மேடம் இந்த செய்தியை பொறுத்தவரை? இதுல நீங்க என்ன சொன்னீங்க, இது பதவியை அவர் விலகிட்டு அதுக்கப்புறமா வந்து கேஸ் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா இது பதவிக்கு வரணுங்கிறதுக்காக தானே அவங்க எல்லா ஏற்பாடுகளும் எல்லா விஷயங்களும் இது நடக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி பதவி விலகுவாங்கன்னு அவர் பதவியில் முதலமைச்சரா பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு விஷயம். அவர் வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதற்கு பிறகு 2 மாசம் கழிச்சு அந்த சம்பவம் நடக்குது. பதவிக்கு வரணுங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு பதவிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்களோட இப்ப இருக்கும்போது பதவியை விலகிட்டு நான் பண்ணுவேன்றது நடக்க முடியாத காரியம். அதுவும் நம்ம அது ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது இந்த டிரைவர் கனகராஜ் கொலை நடந்தது இல்லையா, இப்ப அதை தாண்டி இப்ப இந்த சயன் அண்ட் மனோஜ் இவங்களும் எவ்வளவு நாளுக்கு இருக்க போறாங்க, இவங்களோட உயிருக்கு என்ன மாதிரியான உத்தரவாதம் இருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க பேசும்போது அந்த சயன் பேசும்போது அவர் கண்ணுல ஒரு பதட்டமோ ஒரு சொல்ற உண்மை இல்ல சில பேர் பார்ப்போம்ல, அவர் பேச்சுல எந்த ஒரு தடுமாற்றம் கிடையாது. எத்தனை தடவை பேட்டி எடுத்தாலும் தான் சொல்ல வந்தது கரெக்டா அப்படியே சொல்றாரு. சோ அவர் பேசும்போது தெரியுது. முதல்வர் அவர்கள் பேசும்போது மட்டும்தான் அவர் பேசும்போது அந்த பதட்டம் எல்லா அரசியல் கட்சிகளும் சாதாரண மக்கள் கூட தெரியற அளவுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாம பதட்டமே தேவையில்லை. என்னுடைய அம்மாவா நினைச்சிருந்த எங்களோட கட்சி தலைவியோட வீட்டுல வந்து கொலை போயிருக்கு, அதை கண்டுபிடிக்கக்கூடியது எங்களோட தார்மீக பொறுப்பு இப்படி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிபிஐ விசாரணை உத்தரவு நிச்சயமாக முதல்வர் பேசுகிற போது தெரிகிற பதட்டத்திலிருந்தே ஒரு சந்தேகம் வருகிறது என்று எல்லோரும் சொல்ல துவங்கி இருக்கிறார்கள். பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துல
சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு யாரும் ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை பலத்துடன் அங்க வந்து வெற்றி பெறல. பாஜக ஒரு பக்கம் 104 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அப்புறம் காங்கிரஸ் வந்து 80 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இன்னும் பாஜகவிற்கு ஒரு 8-9 தொகுதிகள் தேவை என்கிற 113 இடங்கள் வந்து தேவை. அதுக்கு வந்து இன்னொரு 10 இடங்கள் அவங்களுக்கு ஒரு 9 தொகுதிகள் தேவைப்படுகிற சூழல்ல அந்த பேரம் என்பது ஆரம்பத்திலிருந்தே தொடங்கிட்டு செய்திகள் வந்தது. தற்போது இரண்டாவது முறையாக பாஜகவினுடைய அந்த தாமரை ஆபரேஷன் 2 அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தி தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து கர்நாடகாவில் மட்டும் நடக்கலை. இது நிறைய மாநிலங்களில் பாஜக இப்படி தான் நிறைய ஆட்சிகளை பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து இது சொல்லப்போனால் இது வந்து மிக முக்கியமான அதிகார துஷ்பிரயோகம் அவங்க பண்ணுறது. இப்போ வந்து 3 பேரை வந்து ஒரு குதிரை பேரம் பண்ணி அவங்கள வந்து அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்போ வந்து இவங்க கர்நாடகம் மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவா அண்ட் மற்ற மாநிலங்கள் நிறைய ஸ்டேட்ஸில் கூட இது மாதிரி பண்ணி தான் அவங்களால ஆட்சிக்கு வர முடியுது. இது மாதிரியான பேக்டோர்ஸ் மூலியமாக போகிறது அவங்களுக்கு வந்து மிக எளிதாகவும் இருக்குது. அதுக்கான அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா காய் நகர்த்துதல் வந்து நேரடியான மக்களை எதிர்கொள்றதை தாண்டி இதற்கான நகர்வுகளுக்கு தான் அவங்களோட எண்ணங்களும் இதற்கான பிளான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீங்க இப்ப ரீசெண்டா வந்து மோடியோட ஸ்பீச் வந்து நீங்க வந்து தமிழக பாஜக இவங்களுக்கு பேசின விஷயங்களையும் நீங்க எடுத்துக்கொண்டு கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து நான் என்ன செய்தேன்றதை சொல்லி அவங்க வந்து ஓட்டு கேட்கறதை விட நான் எப்படி ஓட்டு வாங்க முடியும்ன்றதுக்கான குறுக்கு வழிகளையும் ஒரு பேக்டோர்ஸையும் குதிரை பேரங்களையும் பயன்படுத்தி நம்ம பண்றதுக்கான பிளான்ஸ் வந்து அவங்க மிக பக்காவான பிளான்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதா தான் எனக்கு தோன்றுறது. நிச்சயமா. ஆனா அந்த பிளான்ஸ் எல்லாமே இப்ப தோல்வி அடைந்திருக்குங்கிறதா செய்தி. நீங்க பக்காவான பிளான்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, அந்த ஆபரேஷன் பாஜகவினுடைய இந்த தாமரை ஆபரேஷன் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கறத முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறதுங்கிறத நம்ம எல்லா நேரமும் ஜெயிக்க முடியாது இல்லைங்களா பிளான்ஸ். அது தோல்வி அடையதான் வேண்டும். தோல்வி அடையறதுக்கு தான் இப்ப எல்லாருமே இது பண்ணிட்டு. நிச்சயமாக இந்த தோல்வி அடைந்திருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் அந்த திட்டத்தை இன்னும் தொடர்வார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதே மாதிரியான ஒரு குதிரை பேரத்தில் வந்து புதுவை மாநிலத்திலும் அவர்கள் செயல்படுத்த முயற்சித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு வந்து காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ராஜாராம், உங்களுடைய பார்வை என்ன அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும்? இந்த ஆபரேஷன்ல வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் அவங்க வந்து வாக்கு வங்கியை அதிகப்படுத்துறதுக்கான வழி ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த 10% இடஒதுக்கீடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த பிளான் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிளான் ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ 5 மாநில தேர்தல், அப்புறம் வந்துட்டு இந்த இழுபறி, கர்நாடக இழுபறி, இதுலெல்லாம் வந்துட்டு பேக்டோர்ஸ் மேம் சொன்ன மாதிரி அதுலெல்லாம் வந்து தோல்வி அடையும்போது அந்த வாக்கு வங்கியை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறப்ப அவங்க பார்ப்பனியம் இப்போ எப்படி உயர் சாதியினருக்கு வந்துட்டு உயர் சாதியினர்ல கஷ்டப்படுறவங்கன்றப்ப எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. எந்த செய்தி எடுத்தாலும் நீங்க அந்த செய்தியை குறித்து வந்து பேசுறீங்க. தெரியுது, நீங்க அந்த செய்தியில வந்து நிறைய கருத்துக்கள் வைத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நம்ம அந்த செய்தி பற்றி பேசுகிற போது நீங்க விரிவாக கருத்துக்களை பதிவு பண்ணலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிளான் வந்துட்டு இப்ப இந்த 10% இடஒதுக்கீடு ஏன் சொன்னா அவங்களோட எல்லா ஆபரேஷனும் தோல்வி அடைஞ்சிருச்சு. இனி ஒன்றும் பண்ண முடியாது, எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப என்ன பண்ண முடியும்னா ஃபைனலா தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க, இந்த இடஒதுக்கீடு. இல்ல அந்த இடஒதுக்கீடு என்பது தேர்தலுக்காக எடுக்கப்பட்டதுங்கிறது பரவலாக எல்லோரும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் நடத்தி அவர்கள் வாங்குவதற்கான அந்த ஆபரேஷன் திட்டத்தை பற்றி நாம் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் சார் ரஞ்சித் சார் கேட்க விரும்புறேன், நீங்க எப்படி பாக்குறீங்க? எடையூரப்பா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த விஷயத்துல பயங்கர கில்லாடி. தமிழ்நாட்டோட அரசியல்வாதிகளுக்கு நிறைய விஷயத்த குதிரை பேரத்தை கற்றுக் கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா அவரோட பழைய ஆட்சியில் இருக்கும்போது அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட ரெட்டி சகோதரர்கள் வச்சு அவர் மேலே போட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், எப்படியாச்சும் பதவியில் உட்காரணுங்கிறனால தான் அவர் பதவியை அன்னையே ஆட்சி அறிவிக்கிறதுக்குள்ளே போய் பதவியில் உட்காந்துட்டு வெளியில் வந்தார். அவரோட மேலிடத்துக்கு அவர் தன்னோட விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக எந்த லெவல் வேணாலும் இறங்குறதும் அப்படிங்கிறதுல எடையூரப்பா. நீங்க மேலிடத்துக்கு விசுவாசம்னு சொல்றீங்க, ஆனா இந்த விவகாரத்துல பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு இவருதான்
ரொம்ப போராடுறாரு. ஆனா மேலிடத்துல வந்து தயங்குறாங்க. ஏனென்றால் மக்களவை தேர்தல் அடுத்து வர இருக்கிறது. இப்படி ஒரு குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை நம்ம விலைக்கு வாங்கினால் மக்கள் கிட்ட ஒரு கெட்ட பேர் வரும், வரக்கூடிய அந்த வாக்குகள் கூட வராதுன்னு சொல்லி மேலிடம் தயங்குவதாக சொல்லப்படுது. இல்ல அப்படி இல்ல. சில அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்படியாச்சும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ளணுங்கிறதுனா எடியூரப்பாவோட விருப்பம். ஆனா என்னன்னா, குமாரசாமி மேல மக்கள் வந்து நல்ல ஒரு மதிப்பு வச்சிருக்கிறதுனால அரசியல்வாதிகளும் அந்த எம்எல்ஏக்களும் அவர் மேல நல்ல மதிப்பு வச்சிருக்காங்க. 3 பேர் ஏதோ காங்கிரஸ்ல இருந்து போனதா சொல்றாங்க. கண்டிப்பாக அவர்கள் குதிரை பேரத்துக்கு அடிபணிய மாட்டார்கள். கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு இதுல ஒரு பின்னடைவு தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட. நிச்சயமாக. அதே சமயத்தில் நேற்றைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய கூட்டம் இதற்காக கூட்டப்பட்டது. எத்தனை பேர் தங்களுடைய சைடுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 80 பேர்ல 76 பேர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று இருக்கிறாங்க எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தில். அதுல 2 பேர் வந்து முறையான காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள். 2 பேர் மட்டும்தான் வரல. அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நாங்க வந்து ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறோம். ஒருவேளை ஏற்கனவே இந்த 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க, இவர்கள் 2 பேர் சென்றாலும் கூட அப்பையும் கூட பெரும்பான்மை வந்து பாஜகவிற்கு கிடைக்காது என்கிற யதார்த்த ஒரு சூழலையும் சொல்லலாம். கடமைப்பட்டோம். இன்றும் அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அங்க ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட முயற்சி வந்து எவ்வளவு வேணாலும் இறங்கி பண்ணக்கூடிய எடியூரப்பா அவருக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் வரைக்கும் இந்த பதட்டத்தை அவர் மெயின்டைன் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறோம். நிச்சயமா சார். நம்ம அடுத்த செய்தியை பற்றி கூட விவாதிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அப்படின்னாலும் இனிமேல் அப்படி சொன்னா நீங்க தவறா கணக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, முதல்ல ஒரு 18 தொகுதி, அப்புறம் தலைவர் கலைஞருடைய மறைவிற்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தொகுதியும் வந்து காலியானது. இப்படி 20 தொகுதிகள் இருந்த சூழல்ல பாலகிருஷ்ண ரெட்டி எம்எல்ஏவா இருந்த அமைச்சராக இருந்தவர், அவரும் வந்து அந்த 1998 நடந்த ஒரு கலவர வழக்குல தண்டனை பெற்று தற்போது எம்எல்ஏ பதவியும் அவர் வந்து இழந்திருக்கிறார். 21 தொகுதிகள் தற்போது காலியாக இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நீதிமன்றத்து மேல ஒரு இளைஞனா ஒரு தமிழனா அவங்க நீதிமன்றம் மேல ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு எந்த விதி மீறல் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குங்கிறது சாமானியனுக்கும் புரியுற அளவுக்கு வச்சது நீதிமன்றம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தலைவணங்கலாம். ஏன்னா எந்த அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறதுல. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆட்சி இன்னொரு 3 மாதம் 4 மாதம் இவங்க தேர்தலை தள்ளி போனால் கூட தானாகவே கலைஞர் போடுவார். ஏன்னா அங்கங்கே ஒவ்வொரு எம்எல்ஏவாக பறி போயிட்டே இருக்கு. இவங்களுக்கு கூடுதல் இடங்கள் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 21 இடங்கிறது வந்து இன்னும் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா 18 தொகுதியை எப்படியாச்சும் வென்றுடலாமா, அதில் ஒரு 10, 8 கணக்கு பண்ணிடலாமான்னு கூட நினைச்சாங்க. இன்னும் இருக்க தொகுதிகள் அதிகமாகும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. நிச்சயமா இந்த 21 தொகுதிகள்லையும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜையாக ஒரு வாக்காளனாக தேர்தல் எப்போ வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வந்தால் தான் அது நியாயமானதாகவும் ஒரு அரசியல் அதோட முடிச்சிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் தேர்தலை பற்றி பேசிட்டு இருந்தால் மக்கள் பிரச்சனை எப்போ பார்க்குறது? அதுக்கப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை முடிச்சால் தான் உள்ளாட்சி தேர்தல் வைக்க முடியும். அதனால் வர நாடாளுமன்ற தேர்தலோட எத்தனை தொகுதிகள் இருந்தாலும் அந்த 21 தொகுதிகளுக்கு அறிவித்து அதுக்கு என்னங்கிறத அதோட முடிச்சுட்டா தான் அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எதிர்கொள்ளலாம். அப்பதான் கீழே உள்ள அடித்தட்ட மக்களுக்கு போய் நல்ல விஷயம் சேருங்கிறது தான் என்னோட. நிச்சயமா. அப்ப ஏற்கனவே ஒரு 20 தொகுதிகள் காலியாக இருந்த சூழல்ல திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றது. அந்த அறிவிப்பையும் அந்த வாபஸ் பெற்றதை நீங்க எப்படி பாக்கல? ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. ஒரு அரசியலமைப்பு சட்டமும் ஒரு தேர்தல் ஆணையமும் ஒரு மக்களாட்சி எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா ஒரு தொகுதிக்கு அறிவிக்கிறாங்க, அதுக்கான எல்லாருமே நாமினேஷன்லாம் தாக்கல் பண்ணியாச்சு, பிரச்சாரத்துக்கு கூட நிறைய பேர் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, இது இப்போதைக்கு காஜாபையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அதை கேன்சல் பண்றோம்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து ஏற்கனவே நல்லா இருந்தா கூட அவங்களுக்கு வாக்கு வங்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த அறிவிப்புன்னு இன்னும் அவங்களோட வாக்கு வங்கி கீழே போயிடும். ஒரு தேர்தலுக்காக பயப்படுறாங்களோ, ஒரு ஆளும் கட்சி ஒரு இடைத்தேர்தலுக்கு பயப்படுதுங்கிறது தான் என்னோட. நிச்சயமா சார், நீங்க சொன்னீங்க அதாவது பிரச்சாரத்துக்கு கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக வேட்பாளரை அறிவித்து பிரச்சார களத்திற்கு சென்றார்கள். ஆனால் அதிமுக கடைசி வரைக்கும் வேட்பாளரை அறிவிக்கல. பாஜக பொறுத்த வரைக்கும் அவருடைய மாநில தலைவர்கிட்ட கேட்கும் போது அந்த அறிவிப்பு வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே தேர்தல் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை. தமிழிசை மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கிளி ஜோசியம் தான் நினைக்கிறேன். அவங்க எது நடக்க போதோ அதை முன்னாடியே சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடந்துருங்கிறது தான் என்னோட. நிச்சயமா. அபர்ணா மேடம், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளராக 21 இடங்கள் வந்து காலியாக இருக்கிறது. ஏற்கனவே உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறதுனால தங்களுடைய பிரதிநிதிகள் யாருன்னு தெரியாம, யாருக்கிட்ட குறைய சொல்றதுன்னு தெரியாம தவிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் தமிழக மக்கள். இதுல 21 சட்டமன்ற தொகுதிகள் காலி. அதே சமயத்துல இந்த மாதிரியான ஒரு புகார்ல சிக்கி அதிமுகவினுடைய அமைச்சர் ஒருவர் அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார். அதற்கு பிறகு எம்எல்ஏ பதவியையும் வந்து இழந்திருக்கிறார். அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க?
இது அவங்களுக்கான மிகப்பெரிய பயம்னு தான் எனக்கு தோணுது. இப்போ அந்த தேர்தலை வந்து எதிர்கொள்றதுக்கான வந்து நிலை வந்து அவங்களுக்கு சரியா இல்லை. இதை தாண்டி இது வந்து பேக்ரவுண்டில் வந்து பிஜேபி அண்டு ஈவன் ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பில் வைக்கிறதுக்காகவும் இதை நடத்தினா இந்த ஆட்சியில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுதான் அவங்களுக்கு தேவையாகவும் இருக்கு இவங்களுக்கு. அதாவது அப்படியே நகர்த்திக்கிட்டு போகிறதுங்கிறது அதிமுகவுக்கும் தேவையா இருக்கு. ஏன்னா இன்னும் சில காலங்கள் இருக்கு, இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இப்படியே நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே ஒரு பிஜேபியோட பேக்ரவுண்ட்லயே இருந்துக்கிட்டு அவங்களோட தோல்லையே சாஞ்சுக்கிட்டு இல்லை அந்த மாதிரியே அவங்க அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு போயிடலாம். நம்ம எப்படியாவது இந்த காலகட்டத்தை நகர்த்தணுங்கிற எண்ணமா தான் இருக்கிற மாதிரி தான். நிச்சயமா பின்னால வந்து பாஜக உதவி பண்ணிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரத்துல தேர்தல் வேணுமோ அப்ப நடத்துறது, வேணாம்னா ஒத்தி வைக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்றீங்க. நிச்சயமா ராஜாராம், உங்களுடைய கருத்து என்ன? இங்க வந்துட்டு அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாக்கு வங்கி பின்னடைவு தான் அங்க தெரியுது. ஏன்னா முதல் பயமே அதுவா தான் இருக்கும். ஏன்னா 20 தொகுதி இப்ப 21, ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க பண்ற அந்த பண்ணாதது சொன்னது எதுவும் பண்ணல, தேவையற்றதெல்லாம் பண்ணிட்டு அடிக்கடி வழக்குகள் சந்திக்கிறது, அவதூறுகள் வந்து அவங்களவே உள்வாங்கிக்கிறது, அது தேவையான விமர்சனங்களை வைக்கிறது மற்றவங்க மேலே. ஈவன் இடைத்தேர்தல் நடக்காததுக்கு கூட தலைவர் ஸ்டாலினை தான் அவங்க வந்து எடப்பாடியார் வந்து குற்றம் சொன்னார். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. நிச்சயமா நீங்க சொல்றது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததற்கு காரணம் வந்து திமுக தான் அப்படிங்கிற தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க. அதற்கு விரிவான ஒரு அறிக்கையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த இடஒதுக்கீடு சரியாக அமல்படுத்தலன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் திமுக வந்து நீதிமன்றத்திற்கு போனது. அதை தாண்டி உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்லாம் திமுக சொல்லல அப்படிங்கிறதையும் தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ரஞ்சித் சார், இந்த பாஜகவை பற்றி நாம் பேசுகிற போது தமிழகத்துல காலூன்றி விடுவோம் என்று தொடர்ந்து அக்கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது கள யதார்த்தமாக இருந்தாலும் கூட அதிமுகவை பயன்படுத்தி அவர்கள் எப்படியாவது காலூன்றி விடலாம் என்கிற ஒரு விஷயங்கள் இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஒரு பெரும்பான்மையா அரசாக நீடிக்க செய்கிற இந்த முயற்சி எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசணும். அதே சமயத்துல பாஜகவினுடைய ஆதரவு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற போது தம்பிதுரை அவர்கள் துணை சபாநாயகராகவும் இருக்கக்கூடியவர் தொடர்ந்து எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கடம்பூர் ராஜுவும் கூட எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள அவங்களுக்கு பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போனா அதிமுக ஏற்கனவே 2-3ஆக உடைந்திருக்கிறது, அதுக்கு பிறகு சுக்குநூறாக உடைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை எப்படின்னாக்கா தொடர்ந்து முதலமைச்சரோ வந்து துணை முதல்வரோ எப்படியாவது பிஜேபியோட கூட்டணி வைக்கணுங்கிறத ஓப்பன் டாக்கே, அவங்களோட ஓப்பன் டாக்கே எப்படின்னாக்கா பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களவை துணை சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம்பிதுரை அவர்கள் வந்து நேரடியாகவே குற்றம் சொல்லிட்டாங்க. ஏன்னா 36 எம்பிக்களை வந்து நீங்கள் வந்து வெளியேற்றினீங்க, அப்போல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவாக இல்லை, எங்களோட பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் குரல் கொடுக்கல, இவ்வளோ பிரச்சனையை சொல்லிட்டு எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்களோட கூட்டணி இருப்பீங்கிறது இன்றைக்கி அவர் பேட்டியிலேயே தெரியும். அவரோட நோக்கம் யதார்த்தவாதியாக நம்ம பிஜேபியோட கூட்டணி வைக்க வேணாங்கிறது தம்பிதுரை அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் மற்ற எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ ஓப்பனாக அது சொல்லலை. ஆனால் அவரை சமாளிக்கிறதுக்கு தான் மேலிடம் வந்து அவரை சமாளிப்புக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அது வந்து இன்னும் 2-3 எம்பிக்கள் அது எம்எல்ஏக்களுக்கு வந்து இதே உடன்பாடு தம்பிதுரையோட இருக்குங்கிறது தான் கேள்விப்படும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது 3வது அணியாக உடையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அதே சமயத்தில் வெளிப்படையா பாஜகவை ஆதரிக்கணும்னு மனசு சொன்னாலும் கூட வெளிப்படையா அதை செயல்படுத்துவதற்கு அறிவிப்பதற்கு அதிமுகவிற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏனென்றா கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வாக்குகள் கூட கிடைக்காதுங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளேயே நீங்க எதிரா பேசுங்க, நீங்க ஆதரவா பேசுங்கன்ற ஒரு முடிவா கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? எதை சொன்னாலும் மக்கள்கிட்ட உடனே சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டா லாஸ்ட் எதாவது சொன்னாலும் தேர்தல் அறிவிக்கட்டும் அப்ப நாங்க சொல்றோம்னு சொன்னாக்கா வேற எந்த கட்சியுமே இல்லை. அதிமுகவோட கூட்டணி சேர்னா இருக்கிற ஒரே ஒரு கட்சி வந்து இப்போதைக்கு பிஜேபி தான். பிஜேபி அட்லீஸ்ட் ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிறது அதிமுக தான். அதனால வந்து இவங்க 2 பேரோட கூட்டணி கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி இந்த கூட்டணி உடன்பாடு கண்டிப்பா ஏற்படுங்கிறது தான். அதாவது கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் தோல்வி உறுதி அப்படின்றத சொல்ல வரீங்க. அபர்ணா மேடம், நீங்க உங்களுடைய பார்வை என்ன இந்த செய்தியில?
இது இது வந்து எல்லாமே வந்து ஒரு சில குட்டி குட்டி நாடகங்கள் மாதிரி எனக்கு தோணுது. 2 விஷயங்கள் வந்து, ஒன்று வந்து மத்திய அரசுடன் கூட்டணி வைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை முன்னெடுத்து இப்போ அவங்க மூலியமா சில இப்போ தமிழகத்துக்கு தேவையான சில ஃபண்ட்ஸ் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணி, நம்ம தமிழகத்திலேருந்து போகிற வரி பணம் வந்து ரொம்ப அதிகம். அதுல ஆனால் நம்மளுக்கு இது வர்றது வந்து ரொம்ப மிகவும் குறைவாக இருக்கு. ஸோ அதை நம்ம வாங்குறதுக்காக ஒரு வழியாக எடுத்து அதன் மூலியமா நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ நம்மளுக்கு ஒதுக்க முடியும், அப்படி ஒரு காரணமாக கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுகிறது. தம்பிதுரையோட பேச்சு சொல்கிறேன். அதை தாண்டி வந்து பிஜேபிக்கு வந்து மக்கள் வெறுப்பு, நம்மளுக்கு அதுவும் தமிழகத்தில் வந்து மக்கள் வெறுப்பு கட்சியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை கூட்டணின்னு சொல்லி நம்ம முன்னாடியே அதை வந்து அதை ஒரு பதிவு பண்ணி அவங்கள வந்து அதிமுகவுக்கும் மிகவும் இருக்கிற கொஞ்சம் வாக்கு வங்கியும் போயிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் கூட இருந்துக்கிட்டு இது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி இல்லாம தேர்தலுக்கு அப்புறமா கூட்டணி அமைச்சுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு போக்கு கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. ராஜாராம், உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை வந்துட்டு இந்த கூட்டணி பேச்சு நடந்துகிட்டு இருக்கப்பதான் எனக்கு அவங்க கொடநாடு கொலை வழக்கான அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இப்போ அம்மா அவர்கள் இறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக சப்போர்ட் பண்ணுறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மோடி அரசு மட்டும்தான். அப்போ வந்துட்டு இதை மக்களவை தேர்தலுக்காக வந்துட்டு அவங்க கூட்டணி சேரக்கூடாதுன்றதுக்கான ஒரு வீடியோவை வெளியிட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு அதிமுகவிலையும் யோசிக்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் இருக்காங்க, அந்த மாதிரியும் நம்ம நினைக்கலாம். நீங்கள் வந்து நாடகங்கள்னு சொல்கிறத விட சொந்த கருத்துக்களை வந்துட்டு இனிமேலாவது சொல்லுவோம், இனிமேலாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால பேசுறதுக்கான சுதந்திரம் அந்த கட்சிக்குள்ள இப்பதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே சமயத்துல நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது முக்கியமான ஒரு கேள்வியா கூட பல்வேறு தலைவர்கள் கூட எழுப்பப்பட்டது. இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அதிமுகவிடம் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. இரட்டை இலக்கில இவங்க வந்து தொகுதிகள் கேட்கிறாங்க, அதற்கு அதிமுக தரப்புல வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற இதெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற வெளியில் வரக்கூடிய செய்திகள். அப்போ என்னன்னா, இதை நீங்க பேரம் படியவில்லை என்றால் இந்த ஆவணங்களை நாங்கள் இப்படி வெளியிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கொடநாடு கொள்ளையினுடைய ஆவணப்படம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆனா எதுவாக இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் மேல வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் விசாரணை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா. யாரும் நம்ம வந்து அவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. இதற்கு பின்னாலையும் பாஜகவினுடைய வேலை இருக்கிறதோ அப்படின்னு சந்தேகக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக பொதுமக்கள் இருக்கிறாங்க. அந்த கருத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க, சொல்லுங்க. ஆமா சார், இதுல என்னன்னா, என்னமோ வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஜேர்னலிஸ்டே இல்லாத மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு இங்க நடந்த எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி சொன்னது மாதிரி தான் இருக்கு. இல்ல, அவர் நார்த் இந்தியாவை சார்ந்த பத்திரிகையாளர்ங்கிறத விட அவர் சாயன் மனோஜ் வந்து கேரளாவை சேர்ந்தவர்கள், அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர். அதனால அவருக்கு வந்து தொடர்பு இருக்கிறது. நம்ம அப்படி இல்ல அப்படின்னு ஒரேடியா மறுத்துட முடியாது. தொடர்பு இருக்கலாம், அதுக்காக வந்துட்டு தொடர்பு இருக்குன்றதுக்காக வந்துட்டு இவ்வளவு பெருசெல்லாம் வந்துட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னனே மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏன்னா அம்மாவுக்கான ஓட் பேங்கிங்கில் வந்துட்டு பொதுமக்கள் அதிகமாக இருக்காங்க, பட்டியலினத்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வரும்போது ஆட்சி மாற்றத்துக்கு வந்து முக்கியமாக இருக்கும். நீ எப்படி பார்த்தீங்கன்னா, அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிற, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற இந்த வீடியோ வர்றப்ப நமக்கு யோசிக்க தோணும்ல சார். அப்போ இப்போ இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப வாக்கு வங்கி அங்கே பிரிக்கப்படுது. அதற்கான ஒரு முயற்சியாக கூட இல்ல, வாக்கு வங்கியை வந்து அழிப்பதற்கு இந்த ஆவணப்படமே இல்லை, அவருடைய செயல்பாடுகளே போதும். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மத்திய பாஜக அரசிடம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் போராடி தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியாத ஒரு அரசு அப்படிங்கிறதுக்கே வாக்கு வங்கி சிதைவடைந்து விட்டதற்கான காரணமா இருக்கும். அதை வைத்துக் கொண்டு, ஆவணப்படத்தை வைத்துக் கொண்டுதான் வாக்கு வங்கி சிதறணுங்கிற அவசியம் இல்ல சார். இல்ல இல்ல இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா முடிஞ்ச நம்ம சட்டசபை தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் ஃபுல்லா 500 ஓட்டு, 100 ஓட்டு, 80 ஓட்டு இந்த மாதிரி ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்துட்டு தோல்வி அடைந்ததான் அறிவிச்சாங்க. அதுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த மாதிரிலாம் போச்சு. அப்படி இருக்கிறப்ப
அடுத்தும் இது இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு முயற்சியா இருக்கலாம். அதனால நிச்சயமா நீங்க இந்த திமுகவை வந்து குறிப்பிட்டு சொல்கிற போது சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் 1.1% வாக்கு வித்தியாசம் தான். அந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக வந்து ஆட்சி அமைத்தது அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த செய்தி, இந்த 10% இடஒதுக்கீடு என்பது பாஜக அவசர கோலத்துல நடைமுறைப்படுத்தி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்து 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு அடுத்த 2-3 நாட்களிலே ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தி? இந்த செய்தி வந்த உடனே நண்பர் சொன்ன மாதிரி தான், இது தேர்தலுக்கான மிகப்பெரிய கடைசி வாய்ப்பா உள்ள அஸ்திரம்னு சொல்லுவாங்களா, அது கடைசி அஸ்திரமா உள்ளது தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போது தேவையில்லாத ஒன்று, இதில் நீங்கள் அதிமுக எம்பி தம்பிதுரை மேலவையில் சொன்ன மாதிரி உள்ள இருக்கட்டும், நீங்கள் அந்த சொல்லணும்னு சொன்ன அந்த 15 லட்ச ரூபாவை ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாவே இந்த இடஒதுக்கீடே தேவையில்லைன்னு அவர் சொன்னார். அவர் உண்மையான கருத்து அது கூட. அவங்க அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து 10% இடஒதுக்கீடுங்கிறது இப்போ அறிவிக்கிறது எனக்கு அதிகமாக அதை பற்றி பேச வேணும்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கான இப்போதைக்கு தேர்தலுக்காக அறிவிச்சதா? நிச்சயமா. அதாவது நீங்க அதிகமா பேச வேணாம் நினைக்கிறீங்க. பட் ஆனா நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு கேள்வி, தேர்தலுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு எல்லாருமே சொல்றமே ஒழிய அந்த முற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறவங்கள எத்தனை சதவீதம் வந்துருவாங்க? அவங்க மட்டும் தான் வாக்களிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லையா? அவங்களோட எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது. எத்தனை பேர் வந்துருவாங்க அப்படிங்கிறத விட எத்தனை பேர் பாதிக்கப்படுவான்னு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பழங்குடியினரும் சரி, மலை ஜாதியினரும் சரி. இல்ல, நீங்க அந்த பாதிப்பு பற்றி சொல்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது முற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு இடஒதுக்கீடுங்கிற போது தேர்தலை மையமாக வைத்து பாஜக செயல்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த முற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற அந்த பிரிவுல எத்தனை சதவீதம் பேர் வந்துருவாங்க, வாக்கு எவ்வளவு கிடைச்சிரும் அப்படின்ற நான் கேட்கிறேன். வாக்கு வந்து ஒரு 3% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனா கூட அவங்களுக்கு அது நல்லது தானே. நான் சொல்றது வாக்கு வங்கி 3% கூட இன்க்ரீஸ் ஆகட்டுமேங்கிறது தான் அவங்களோட எண்ணம். வாக்கு வங்கி ரொம்ப கம்மியா இருக்கு, இதுலனாச்சும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும். நான் சொல்றது தமிழ்நாட்டை மத்தியில் இல்லை. நீங்க சொல்ற வாக்கு வங்கி வந்து இந்த அறிவிப்பினால வட இந்தியாவில் அவங்களோட வாக்கு வங்கி அதிகமா இருக்குங்கிறது தான் என்னோட எண்ணம். கண்டிப்பா வட மாநிலங்கள்ல அவர்கள் குறிவைக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்கள்ல ஜாட் இனத்தவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அந்த இனத்தவர்கள் எல்லாமே இந்த முற்பட்ட பிரிவுகள்ல வர்றாங்க அப்படிங்கறதா. இது ஏற்கனவே குஜராத்ல இப்படி பண்ணும்போது அப்பயே உயர்நீதிமன்றம் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து போய் தடை வாங்கிட்டார். இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது ஏற்கனவே குஜராத்ல மோடி அவர்கள் இருக்கும்போது கூட தடை வாங்கிட்டாங்க. இப்போ உள்ளது தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த 10 இடஒதுக்கீடு கிடையாது. இது வந்து வட இந்தியா நோக்கி தான் அவங்களோட காய் நகர்த்தல். நிச்சயமா. உங்களுடைய பார்வை என்ன மேடம் இந்த செய்தியில? பொருளாதார குறியீடுங்கிறது வந்து இடஒதுக்கீட்டுக்கு முக்கியம், கம்ப்ளீட்டா எதிரானது தான். அதுக்கு இது வந்து ஆதரவானதுக்கே கிடையாது. கம்ப்ளீட்டா எதிரான விஷயங்கள் தான் பொருளாதார குறியீடு. இப்போ பொருளாதார குறியீடை வச்சு இவங்க வந்து ஒரு இடஒதுக்கீடு ஒன்று கொண்டு வராங்க. அப்படிங்கும் போது இது வந்து அவசரமா நம்மளோட காலகட்டத்துக்குள்ள இதை பண்ணி முடிச்சாகணும் அப்படிங்கிற இது வந்து தெரியுது. அந்த அவசரம் தெரியுது, அவசர கோலம் தெரியுது. ஏன்னா இது ஏற்கனவே இது நிறைய தடவைகள் வந்து இதே மாதிரி செய்து இது தள்ளுபடியான விஷயங்கள் தான். இப்பயும் நிச்சயமா அது தள்ளுபடி தான் ஆகணும். தள்ளுபடி ஆகலைன்னா இங்க மிகப்பெரிய இடஒதுக்கீடு புரட்சி ஒண்ணு நிச்சயமா நடக்கும். இல்ல, தள்ளுபடி ஆகல, சட்டமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது, குஜராத்ல அமல்படுத்தப்பட்டவும் செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கறத பாக்குறோம். எந்த செய்தி எடுத்தாலும் ராஜாராம் வந்து இந்த 10% இடஒதுக்கீடு பேசினாப்ல, உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யலாம். ஏன் நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு அதிகமா நான் அனுபவம் இருக்கு. நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் வந்துட்டு கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டப்போ எனக்கான இடஒதுக்கீட்டில் எனக்கு வந்து கிடைக்கல. பாலிடிக்ஸ் அங்கே இருக்கும். அதை தாண்டி அடுத்த ஒரு 1 வீக்கில் வந்துட்டு 2016 ஜூலையில் 18 பேர் படிக்க வேண்டிய போஸ்ட் கிராஜுவேஷனில் 40 பேர் படிக்கலான்னு சொல்லிட்டு ஜிஓ வந்துருச்சு. அதை போய் நான் எடுத்துட்டு பிரின்ஸிபல்கிட்ட போனால் அவங்க வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. அதே நான் டிவிஷனல் எஜுகேஷனு அவங்ககிட்ட போனேன், அவங்களும் அதே தான் சொன்னாங்க. யாருன்னு பார்த்தா 2 பேருமே ஒரே ஆள் தான். பிரின்ஸிபலும் அவங்க தான், டிவிஷனல் ஆஃபீஸரும் அவங்க தான். வீட்டுக்கு லெட்டர் என்ன வருதுன்னா, நீங்கள் வந்துட்டு மதிப்பு பர்சன்டேஜ் குறைவாக இருக்குது, உங்கள் இடஒதுக்கீட்டில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அங்கே படித்த கல்லூரி மாணவர்களுக்கு தான் அங்கே வந்து அதிகமாக இடஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு முறையெல்லாம் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் பச்சைபாஸ் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை நீங்க பதிவு பண்றீங்க. ஏற்கனவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார். அதாவது ரொம்ப அவசர கோலத்துல ஒரு சட்டம் வந்து நீங்க கொண்டு வந்து நிறைவேற்றி அதை அமல்படுத்தி இருக்கிறீங்க. ஆனால் மண்டல் கமிஷன் வந்து அந்த பரிந்துரைகளை அமல்படுத்தி 25-30 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது. ஆர்டிஐ தகவல் படி 27% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னா
இந்த பணிகள்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 27% வந்து நிறைவடையல. நீங்க அதை செய்யாத போது அவசரமாக ஒரு மசோதா அறிமுகப்படுத்தி அதை சட்டமாக்கி கல்லூரிகள்ல 40,000 கல்லூரிகளை நாங்கள் அமல்படுத்துறோம் அப்படின்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன? அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டோம் அப்படின்னா 8 லட்சம் சம்பாதிக்கிறவர்கள் வருடத்திற்கு அப்படிங்கிறவர்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது. நிச்சயமா கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய செய்திகள் இருக்கிறது. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமானா எக்கனாமிக்கலா இங்க யாரு டவுனா இருக்காங்கன்னா பட்டியலினத்தவர் தான். அதுல வந்து மாற்றம்லாம் கிடையாது. வேணா சொல்லிக்கலாம் இடஒதுக்கீடுல வந்து அவங்க தான் படிச்சாங்கன்னு. அவங்களோட வாய்ப்புகள்லாம் இப்பயும் பறிக்கப்பட்டு தான் இருக்கு. என்னோட வாய்ப்பும் பறிக்கப்பட்டது. அதனால சொல்றேன். நிறைய பேர் வெளியே சொல்றது இல்ல, மீடியாக்களுக்கு போறது இல்ல. அது தயவு செஞ்சு அதை மாறணும். ஏன்னா இந்த மாதிரி இடஒதுக்கீடு வர்றது வந்துட்டு தப்பு தான். இந்த வாரத்தில் நடந்தக்கூடிய முக்கியமான பல்வேறு செய்திகள் அப்படிங்கிற போது அரசியல் அரங்குல நிறைய செய்திகள் நாம விவாதிச்சுக்கிட்டே இருந்தோம். இதுவும் அரசியல் சார்ந்து அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதே சமயத்துல உணர்வுகள் சார்ந்த ஒரு செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். இலங்கை கடற்படையினுடைய ஒரு கப்பல் மோதி ராமேஸ்வரம் மீனவர் முனியசாமி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இறந்திருக்கிறார். அப்புறம் பிறகு விமானம் மூலமாக அவருடைய உடல் வந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன காரணம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு படிக்கிற காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் பேப்பர்ல விடாம வர ஒரு செய்தி, இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் கைது, இறப்பு, சுடுதல், இது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இந்த செய்தி மாறவே இல்லை. எனக்கு ஒரு சாமானியனா அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை தலைவர்களுக்கும் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, ஒரு விவசாயினா கூட இன்னைக்கு காலைல பட்டினா கூட இருந்துருவாங்க. ஆனால் ஒரு மீனவனுக்கான சுதந்திரமே கடலில் தான் இருக்கு. நீங்கள் அதை ஒரு முறைப்படுத்தி இதுக்கப்புறமாவது இந்த 2019 ஒரு மீனவன் கூட இறக்காம இருக்கணும்னு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் ஒரு உறுதிமொழி இருங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நாச்சும் சாவுறாங்க. நிறைய பேர் வந்து காண போயிடுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே அப்படியே பறிக்கப்படுது. இந்த இறந்த ஒரு மீனவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடற்படையினர் சுடப்பட்டு கிட்டத்தட்ட அவரோட உடல் வந்து கடலில் ஒதுங்கினதுக்கு அப்புறம் தான் அவரை கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ ரேடார் இருந்தும், இவ்வளோ பாதுகாப்பு பண்ணி, இவ்வளோ ரோந்து கப்பல் இருந்து கூட ஒரு இறந்த மீனவனோட உடலை கூட கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு மலர் வளையம் வச்சுட்டு அஞ்சலி செலுத்துகிற கப்பல் போக்குவரத்து இவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு சாமானியனா வைக்கிற வேண்டுகோள் வந்து, வெறும் மலர் வளையம் வச்சுட்டு இனிமே ஒரு ஆள் கூட சாக மாட்டாங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதி வந்து தமிழகத்தில் நீங்கள் மேடை பேச்சில் ஒரு வாக்குறுதி ஒன்று வச்சிங்க. ஒரு தமிழர்கள் வந்து மீனவர்கள் கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட மாட்டார்கள், அதை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதில் எது வேணாலும் காப்பாற்றுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் வந்து இந்த நாச்சும் கொஞ்சம் கடல் தான் மீனவர்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமான ஒரு விஷயம் தான், அதில் மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த சுதந்திரத்தை தமிழக மீனவர்கள் மீறுகிறார்கள், இந்த கடல் தாண்டி போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இலங்கை கடற்படை வந்து இலங்கை அரசாங்கம் சொல்லுது. இதே தான் நான் சொல்றேன். இதே இலங்கை மீனவர்களுக்கு நம்ம எல்லையை தாண்டி வந்தது இல்லையா? நம்ம நினைச்சிருந்தா சுற்றுக்க முடியாதா? ஒரு சின்ன நாடு அது. இது ஒரு பெரிய வல்லரசான நாடு. அந்த வல்லரசு நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இதில் மறைந்த முதல்வராக இருக்கட்டும், கலைஞரையாக இருக்கட்டும், இதில் எவ்வளோ பேர் ஆண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அரசியல் பார்வையாக பார்க்காம ஒரு மனிதாபிமானத்தோட பார்த்துட்டு இதுக்கப்புறம் 2019 நாச்சும் இனிமேல் ஒரு மீனவன் கூட கடலில் சாகக்கூடாதுங்கிற உறுதிமொழியோட ஆட்சி நடத்துங்கிறது தான் ஒரு சாமானியனா என்னோட. நிச்சயமா. ராஜாராம், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த செய்தியில? என்னோட கருத்து என்னன்னா சார், எப்பயுமே நான் எல்லாருக்கிட்டையும் வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இங்கே வந்து பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு யாருமே தேடுறது கிடையாது. இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து டெய்லி அப்டேட்டடு, வீக்லியெல்லாம் கிடையாது, டெய்லியும் வந்துட்டு யாராவது இலங்கை கடற்படையால் கொண்டுட்டாங்க, வலையை கிழிச்சிட்டாங்க, சுட்டுட்டாங்கன்ற அப்டேட்டட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வரைக்குமே வந்துட்டு தமிழ் தேசியம் பேசுகிறாங்க நிறைய பேர். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. இதுக்கு சொல்யூஷன் யாருமே சொல்கிறது கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாலுமே அதற்கான அதை வந்து எதிர்க்கிறது தான் அதிகமாக இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை கடற்படை பிரச்சனை வந்து தீராது. ஏன்னா ஒரே செயற்கைக்கோளில் வந்துட்டு ஒரு விண்கலத்தில் 124 செயற்கைக்கோள் வச்சு அனுப்புகிறாங்க, சேட்டலைட் பார்க்குறாங்க. அவ்வளோ பார்க்குறவங்க வந்துட்டு ஏன் ஓகே புயலில் வந்துட்டு மீனவர்கள் இறந்தாங்க, அதை கண்டுபிடிக்க கிடையாது. இப்பயும் இன்னும் கண்டுபிடிக்கல, அதை யாரும் ஒன்றும் பண்ணல. அப்படியே பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர்றதுனால எல்லாருமே மறந்து போயிட்டு. ஆமாம், அவன் இதனால தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று திரண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்து பண்ணணும்னாலும் இடையில கொடுத்து, இப்போ ஓகே புயலில் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்துட்டு எல்லாருமே
கரைக்கு கொண்டு வந்துடும் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே பண்ண கிடையாது. இவ்வளோ பெரிய சேட்டலைட்டு யாருக்கிட்டையுமே எந்த கடனும் வாங்காமல் ஒரு நட்டு கூட வாங்காமல் செயற்கைக்கோள் விண்கலம் அனுப்புகிறோம். அவ்வளோ பெரிய நாட்டிலே வந்துட்டு அதை கண்டுபிடிக்கலையா? அதுக்கு ஒரு எல்லை கோடு பார்த்து பேச மாட்டீங்களா? சார் சொல்ற மாதிரி நிச்சயமாக இந்திய கடற்படை எல்லாம் மீட்டது அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. கடைசியில மீனவர்கள் மீனவர்களுக்குள்ளாக நாங்க தான் உதவிக்கிட்டோம் அப்படின்னு இந்த ஒக்கி புயலின் போது மீனவர்கள் சொன்னாங்க. கேரள மீனவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லாம் சொன்னாங்கன்ற விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இந்த விவாத மேடை வழியா ஒரே ஒரு செய்தி மட்டும் தான். இருக்கிற அமைச்சர்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒரு அமைச்சரவையில் உட்கார்ந்து தமிழ்நாடு ஒரு அமைச்சரவையில் உட்காந்து ஒரு நாள் முடிவெடுத்தா போதும். இனிமேல் ஒரு மீனவன் கூட சாவாத அளவுக்கான முயற்சியும் எடுத்துடலாம். மீனவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் மட்டும் கிடையாது, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இதை தாண்டி போனால் பிரச்சனைனா அந்த தாண்டி போகிறதுக்கு எவ்வளோ சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம்னா ஒரே நாளில் ஆக்கக்கூடியது. இது அரசியலாக பார்க்காம அது ஒரு உயிராக பார்த்து மீனவனையும் மனுஷனாக மதித்து இனிமேல் ஒருத்தவனை கூட சாவாத அளவுக்கு ஆக்கணுங்கிறது தான். நிச்சயமா அபர்ணா மேடம், இந்த மீனவர் பிரச்சனையில அந்த இறப்பு சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன? இது இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இப்போ ஈவன் ஒக்கி புயல்லையே கூட அந்த மீனவர்கள் எல்லாரும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்ததுன்னா, அவங்களுக்குள்ள அவங்க மிகப்பெரிய டெக்னாலஜிக்கலி அவங்க ஒவ்வொரு கப்பலுக்கும் அவங்க கனெக்டடாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகலை, சரியான நேரத்துக்கு மட்டும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆயிருந்துச்சுன்னா அவங்க சரி அவங்கள வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அதற்கு காரணம் நம்மளோட டிஃபென்ஸ் துறையும் இதுதான். இவங்களுக்கு மீனவர்கள் பற்றியோ இல்லை சாமானியர்கள் பற்றியோ இல்லை கஜா புயலில் இழந்தவர்கள் பற்றியோ அவங்கள பற்றின எந்த கவலையுமே கிடையாது. அவங்களுக்கு முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு என்ன 1 லட்சம் கொடுப்போமா 2 லட்சம் கொடுப்போமான்னு அந்த ஒரு இதுதான். அதற்கு முன்கூட்டியே வர்றதோ இல்லை அந்த மாதிரி ஈவன் தமிழகத்தை பற்றியே கவலை இல்லை அப்படிங்கும்போது அவங்க எப்படி ஒரு சாமானிய மக்களை பற்றி கவலை இல்லை, தமிழகத்தையே டோட்டலாக இனப்படுகொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னா கூட அவங்க ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரியா தான் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் தேவை இந்த விஷயத்துல அப்படி நீங்க முன்வைக்கிறீங்க. அடுத்த ஒரு செய்தி இருக்கிறது சார், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு அப்படிங்கிறது கடந்த மே மாதத்துல 22ஆம் தேதி என்னென்ன நிகழ்ந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாம் கண்கூடா பார்த்தோம். ஒரு 13 உயிர்கள் பலியாகின. அதனைத் தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவு, உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு, இதையெல்லாம் கடந்து தற்போது இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. இதற்கு பின்னணியில கார்ப்பரேட் இருக்குது, மத்திய அரசாங்கம் இருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் கூட இன்றைக்கு அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்களை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை தான். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, எனக்கு இன்னொரு ஜாலியன் வாழாய் குளம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் நான் அந்த துப்பாக்கி சூடையை பார்த்தேன். நான் இத்தனை உயிர்கள் இறந்தும் ஒரு பிரதமர் ஒரு இது தெரிவிக்கல, முதல்வர் அங்கே போகல, இவ்வளோ வழிகளை தாங்கி இருந்தால் கூட இதுக்கப்புறம் இவ்வளோ உயிர்களை பழி வாங்கி அந்த ஆலை இனி திறக்கப்படாதுன்னு உத்தரவாதம் கூட எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் மறுபடியும் இது திறக்கும்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படியாச்சும் இதை நிரந்தரமாக மூடணும்னு போராடுற அந்த போராளிகளை நீங்கள் கைது பண்ணுறீங்க. இதோட நோக்கம் என்னன்னா எதிர்வரும் மறுபடியும் அதே தான், மறுபடியும் அது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பேஸ் பண்ணிட்டா நீங்கள் திருப்பி அதை கைது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதை தான் மறைச்சாலும் சரி, சில உணர்வுகளையும் சில வழிகளையும் மக்கள்கிட்ட நீங்கள் மறைக்கவே முடியாது. இது கண்டிப்பாக ஓட்டு போடுற அன்னைக்கு இது வெளிப்படுங்கிறது தான் ஒரு வழியாக இதை நான் பதிவு பண்ணேன். நிச்சயமா ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்க்கிறதன் மூலமாக ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவை தான் நம்ம சந்திக்க நேரிடும். நீங்க பொருளாதாரத்துக்கு எதிராக போராடுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கருத்து வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நம்மளோட பொருளாதாரம் இல்லை, இது ஸ்டெர்லைட் ஆலைக்கோட பொருளாதாரம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளோட மத்திய அரசு கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு தான். அவங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலையோட இவர் சொல்றாரு நம்மளுக்கு, அவர் லண்டன்ல இருந்து அவரோட அனில் அகர்வாலோட அறிக்கையில உலகம் முழுக்க இருக்கிற மண்ணுக்கு கீழே இருக்கிற இதை யார் எடுக்கணும்னாலும் என்ன கேட்காம எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அண்ட் அவர் இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல நம்ம நார்த் இந்தியாலையும் மலை பிரதேசங்கள்லையும் இதே மாதிரியான படுகொலைகள் ஏற்கனவே நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க சைடில் என்ன வேணாலும் படுகொலை வேணாலும் பண்ணலாம், பண்ணிட்டு நம்ம அரசு அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி நம்ம கைக்கு கொண்டு வந்துக்கலாம், கொண்டு வந்து அதுக்கு முன்னகர்ந்து போகலான்றதுல அவங்க மிக தெளிவாக இருக்காங்க. பட் அதை தாண்டி மக்கள் இதையும் இப்போ எடுத்த போராட்டங்களையும் தாண்டி இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டியதா இருக்கு. செயல்படலை அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் இழந்து கொண்டே தான். ஆனா அதுக்கான முன்னெடுப்பை செய்தவர்களை நீங்கள் கைது செய்யறது அப்படிங்கறது அந்த போராட்டத்தை ஒடுக்கிற விதமாகத்தானே இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்திருந்து வாக்கின் மூலமாக தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம் ராஜாராம். அதாவது நிறைய செய்திகள் பற்றி நாம் இன்னைக்கு அரங்கில் விவாதிச்சிருக்கிறோம். குறிப்பா சில செய்திகள் நம்மளுடைய
இன்றைக்கு விவாதத்திற்கு உட்படாத அந்த செய்திகளை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்க சொன்னீங்க, தினந்தோறும் நான் வந்து நாளிதழ்களை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெட்டி செய்தியா கூட இருக்கலாம், அந்த செய்தியின் மீது உள்ள கருத்துக்களை பதிவு செய்ய நீங்க விருப்பப்படலாம். அப்படி ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறதா? இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு முந்தானத்து ரோஹித் வெமுலா அவர் பல்கலைக்கழக மாணவர் தற்கொலைன்றது வந்துட்டு எல்லாம் கோழைத்தனமாக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்பேத்கர் சொல்கிறாரு, தான் முன்னேறுவதற்கான வாய்ப்பையோ நம்பிக்கையோ வழங்க தயாராக இல்லாத ஒரு சூழலுக்கு ஒருவன் தொடர்ந்து இருந்தால் எப்படி அவன் ஊக்கத்தோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான். இந்த மாதிரி ஒரு 10% அவர் இறந்து 10% இடஒதுக்கீடு இப்படியெல்லாம் நடக்கிறப்ப கோபம் தான் வருது, ஒரு எமோஷனல் ஆகுது. மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சு கரெக்டாக ஓட்டு போடணும். இங்கே வந்துட்டு இப்போ முன்னாடி எல்லாம் சொல்கிறாங்க திமுக அதிமுக தானே, இப்போ சிறு சிறு அமைப்புகள் வந்துட்டு மக்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு புள்ளி விவரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் புள்ளி விவரன்றது வந்து அங்கே பிரச்சனையாக தான் போகுது. ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அங்கே கொண்டு போகிறப்ப தான் மக்கள் தெளிவடைய முடியும். எல்லா பிரச்சனையிலையும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறீங்க. நிஜமா தொடர்ந்து பேசலாம். ரஞ்சித் சார், நீங்க உங்களுடைய பார்வை, அதாவது எந்த செய்தியை பற்றி கருத்து சொல்லுங்க? இந்த வாரத்தில் வந்து எனக்கு 2 செய்தி முடிஞ்சது. ஒன்று, அந்த ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம், நம்ம போராடினதுக்கான அங்கீகாரம் கிடைச்சத அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டது. இன்னொன்று, பாலித்தீன் ஒழிக்கப்பட்டதுக்கானது. அது அரசியல்லாம் தாண்டி ஒரு மனிதனா, ஒரு தமிழனா இன்னும் இப்போ எதிர்காலத்தில் ஒரு பிளாஸ்டிக் வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும். இப்போ வந்து வாழை இலையை கட்டி கொடுக்கறது, அந்த பூவாக இருக்கட்டும் கறிகளாக இருக்கட்டும் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எதிர்காலத்தில் இதே மாதிரி பிளாஸ்டிக் ஒழிச்சாக்க மண்ணுக்கும் மனுஷனுக்கும் நல்லதுங்கிறது தான். நிச்சயமா அரசியலை தாண்டி அந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். புதுச்சேரியில கொண்டு வந்திருக்கிறாங்கிறது ரைட். ஆனா சிறு வணிகர்களுடைய சார்பாக என்ன விஷயம் வைக்கப்படுது அப்படின்னா, எங்களை வஞ்சிக்கிற விதமாக இருக்கிறது. நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆவின் பால்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும், அங்க ஆரம்பிச்சிருக்கணும். அதை அதை விட்டுட்டு நாங்க சின்ன இந்த மைக்ரான் நாங்க யூஸ் பண்றோம், வீட்டுக்கு கொண்டு போறக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ல தடை பண்ண என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறது. 100% இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 25% சுத்தம் பண்ணாவே பாக்கி 75 பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் வந்து யாராச்சும் ஒரு ஆள் முன் ஏற்பாடு எடுத்து பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவோம். இப்ப இருக்கிறத ஒட்டுமொத்த இளைஞர்களும் எதிர்க்கிற விதமாக இல்ல, அவங்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கு நம்ம செவிசாய்க்கணும் இல்லையா? மாற்றம் நம்மள இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இல்ல கண்டிப்பா இல்ல, அந்த மாற்றம் நம்ம அப்படிங்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட ஆரம்பிச்சா பரவாயில்ல, அதான் சொல்ல வரேன். வியாபாரிகள்ட்ட நீங்க செய்றீங்களேங்கிறது அவங்களுடைய இருந்தாலும் அரசியலை தாண்டி நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறோம். அப்புறம் மேடம், நீங்க எந்த செய்தி? கண்டிப்பா கண்டிப்பா எந்த செய்தியில இத சார்ந்த ஒரு சின்ன விஷயங்கள் நான் பார்த்தேன். ஒரு டீ கடையில வந்து இது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்றாங்களான்றதுக்காக வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து பால் பாக்கெட்டை இது பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு அதுல டீ கட்டி கொடுக்கலாமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சோ இந்த கேள்வி வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். சோ இத வந்து அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகுது? அதே சமயத்துல அது பற்றி விவாதிக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்துல வைத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அதுவும் அம்மா குடிநீர் பாட்டில் யூஸ் பண்றாங்கன்ற ஒரு எதிர் விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. நம்ம ஆனா அதையும் தாண்டி இந்த பிளாஸ்டிக் தடை என்பதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்க எந்த செய்தியை குறித்து கருத்து பதிவு செய்ய விருப்பப்படுறீங்க? ஆணவ படுகொலை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம நிறைய இதில் நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து ஒவ்வொரு படுகொலை நடக்கும் போதும் அதை தாண்டி இதுக்கு மேலே ஒரு படுகொலை வரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நியூஸ் வரும்போது அது மிகவும் நம்மளை மனசை வருத்தப்படுத்துது. அண்ட் வந்து அந்த சேலம் சிறுமியோட கொலை வழக்கெல்லாம் வந்து மிக மிக கடுமையாக நம்மளுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தலையை வெட்டி அது மாதிரி. ஸோ இதற்கான இந்த ஜாதி ஒழிப்பு இருக்கு இல்லையா, அதற்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பண்றது வந்து சரியான விஷயங்கள்ல தான் போய்கிட்டு இருக்கா? அண்ட் வந்து அந்த இது வந்து இதை பத்தின எண்ணங்கள் ஆணவ படுகொலை மீதான உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. நிறைய செய்திகள் ஒரு சாமானியனுடைய குரலும் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறதா கலைஞர் செயலுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு 3 பேருக்கு என்னுடைய நன்றி. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாமானியன் சொல்லும் சபைக்குள் வருகிறது. தமிழகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் இல்ல அன்றாட நிகழ்வுகளை பற்றியும் சமுதாயம் சார்ந்த ஒவ்வொரு செயலின் மீது உங்களுடைய சொல் ஒலிக்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். நாம் ஏற்கனவே அறிவித்த அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் ஒரு நாள் நிச்சயமாக இந்த அரங்கில் நீங்களும் அமரலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.